ஹாய் டு ஆல். டுடே நம்ம வீட்லேயே பெயிண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே பெயிண்ட் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ அதுக்கான தேவையான திங்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட் நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு க்ளூ, ஒயிட் பேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கெட்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுடர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இதில் 4 ஸ்பூன் பவுடர்ஸ் எடுத்துக்கிறேன். பவுடரில் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் இருக்கிற எந்த பவுடரும் எடுத்துக்கோங்க. பட் பேபி பவுடர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம க்ளூ ஆட் பண்ண போகிறோம். க்ளூ வந்துட்டு பவுடர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே குவான்டிட்டி நீங்கள் வந்துட்டு க்ளூவும் எடுக்கணும். க்ளூ வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், இல்லாமல் நீங்கள் ஒயிட் பேஸ்ட் எந்த க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இதில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப கிளியராக ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லூஸாக வேணும், ஸோ கொஞ்சம் நிறைய தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடர் ரொம்ப மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரே ஒயிட் கலரில் இருந்துடும். பட் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கலர்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கண்டெய்னர்ஸில் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பழைய பெயிண்ட் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குட்டி குட்டி பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கலருக்கும் செப்பரேட்டாக நீங்கள் பாட்டில்ஸ் வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். பேசிக் கலர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வேறு கலர்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது தனியாக கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்கள் தேவைக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பெயிண்டில் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்கெட்ச் எடுத்துருக்கிறேன். ஸ்கெட்சோட பேக்கில் இருக்கிற கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கிற அந்த ஸ்பாஞ்சை எடுத்திங்கன்னா அதில் கலர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளாடி நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்துட்டு ட்ராப் பை ட்ராப்பாக நம்ம அதில் அந்த ஸ்பாஞ்சில் ஊற்றும்போது அந்த ஸ்பாஞ்சோட இன்னொரு சைட்லேருந்து கலர்ஸ் வந்து கீழே வரும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்துட்டு கலர் வந்து இப்போ கீழே வருது. இப்போ நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்போ அந்த கலர்ஸை ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த கலர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கலரை வந்து ரொம்பவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஃபுல் கலர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் பாட்டிலை கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டிலை கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் கரெக்டாக மிக்ஸ் ஆனால் தான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான கண்டிஷனில் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோஸில் காட்டியிருந்த ரெட் கலர், அப்புறமா நான் எல்லோ கலர் பண்ணியிருக்கிறேன், நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கிறேன், நெக்ஸ்ட் க்ரீன், நெக்ஸ்ட் ப்ளூ, நெக்ஸ்ட் வயலட், அப்படி எல்லா கலருமே பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வேறு கலர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான கலர்ஸ் இதில் கிடைக்கும். இந்த கலர்ஸ் கூட பிளாக் ஆட் பண்ணும்போது டார்க் கலர்ஸ், நெக்ஸ்ட் ஒயிட் ஆட் பண்ணும்போது லைட் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெடி பண்ண கலர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ரெயின்போ ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர், நெக்ஸ்ட் எல்லோ. கலர்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக வருது. நார்மல் பெயிண்டிங் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரொம்பவே அழகாகவே இந்த பெயிண்ட் ஒர்க் ஆகுது. இந்த பெயிண்ட் ட்ராயிங் பண்ண ரொம்ப அழகாகவே இருக்குது. நார்மலாக நம்ம போஸ்டர் பெயிண்ட் இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஸ்மூத்தாக அழகாக வருமோ அதே மாதிரியே இந்த பெயிண்ட்டும் ரொம்பவே அழகாகவே வருது. நம்ம போஸ்டர் பெயிண்டில்
பெயிண்ட் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்குமோ அதே லுக் இந்த பெயிண்டிங்லேயும் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அழகாகவே இருக்குது. பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல ப்ரஷ்ஷாக பார்த்து வாங்குங்க. நான் இதில் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். பெயிண்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டோன்ட் மிஸ் டு கிளிக் த பெல் ஐக்கான்.